ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபைட் மாஸ்டர் வந்து எவ்வளோ தூரம் சீரியலில் வந்து நடிச்சோம்னா எங்க நம்ம போய் லாக் ஆகிடுமா அப்படிங்கிற பயத்துலேயே நான் வந்து சினிமாவை வச்சு ஆட்சியை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், ஆந்திராவில். 420 பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர். யாருமே கிடையாது. வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி அல்வா, வாய்ப்பு கொடுக்கலன்னா திருநெல்வேலி அருவா. இந்த படத்தை வந்து நான் 2 முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன். அதாவது வந்து பாதியிலேயே வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனா இது 3வது வாட்டி இவங்க மூலியமா தான் ஷக்கிலா மேம் வந்தாங்க. ஒரே நாள் சரவடி எப்படி வெடிக்குமா டபட பட பட வச்சு தள்ளிட்டாங்க. உலகமே ஒருத்தரை பைத்தியக்காரன் சொல்லிச்சு. அந்த பைத்தியக்காரன் யாருன்னா வந்து இன்னைக்கு பேசினதை வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்படியே நின்று யார் கட் பண்றாங்க? நார்த்ல இருந்து வராங்க, ஃபுல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால வந்து இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் வச்சு 5 நாளா என்னை வச்சு கிழிக்கிறாங்க. எல்லாருமே சின்ன டைரக்டரா இருந்துதான் பெரிய டைரக்டரா இருக்காங்க. அடித்து நொறுக்கி விட்டார்கள். அப்படி இப்படி எங்கப்பா அடி வாங்கியிருக்கிறேன். நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா? ஷக்கிலா மேடம் தான் இன்னைக்கு இருக்கிறதே கண்டென்ட். நான் அவனை கூப்பிட்டு ஓடிட்டேன். ரஜினி சார் படமா இருந்தா கூட விஜய் கிடையாது, அஜித் யாரா இருந்தாலும் கிடையாது. ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் க்ரோஸ்ல சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யாரையும் அமைச்சரா இருக்கிறாங்க, துணை முதலமைச்சரா இருக்கிறாங்க. நடிகர் சம்பத்ராம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிமேல் நாங்க தான் ஹெட்லைன்ஸ். இந்த டைட்டில் வச்சதுக்காகவே டைரக்டர் சாய் பிரபா மீனா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், மன்னிக்கணும். ஏன்னா எப்பவுமே இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைட்டிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களுக்கு போய் டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு டைட்டிலா இது அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து அந்த ஹெட்லைன்ஸ்ல வரணும்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பாங்க பல பேர். இவ்வளவு சின்ன வயசுல இந்த ஹெட்லைன்ஸ்ல வர அளவுக்கு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய பேரும் புகழும் விரைவில் ஹெட்லைன்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குநர்கள்ல ஒரு இயக்குனரா வரணும்னு என் மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நம்ம ஃபைட் மாஸ்டர் ஜீவானனை வந்து மனதார பாராட்டணும்னு தோணுது. ஏன்னா பல படங்கள்ல அவரோட நான் வந்து இணைந்து பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவர் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்ல எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபைட் மாஸ்டர் வந்து எவ்வளவு தூரம் அவருடைய உழைப்பை போட்டிருக்காருன்றது அவ்வளோ அப்போ நல்லா தெரியுது. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. அதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபைட் பிளாக்ஸ் வந்து இதில் வச்சுக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ, சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்புறம் என்னுடைய நண்பர் பிர்லா போஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ராஜேந்திரநாத் சார் நடிச்சிருக்காங்க, மித்ரன் சார் நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியாற்றிருக்காங்க. நான் எப்படி வந்து பிர்லா போஸ் வந்து படத்துலையும் நடிக்கிறாரு, சீரியலும் நடிக்கிறாருன்னு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரெண்டுத்துக்குமே கால்ஷீட்டை ஒதுக்கி கொடுத்து கரெக்டா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. என்னால சீரியல்ல வந்து போய் நடிச்சோம்னா எங்க நம்ம போய் லாக் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நான் வந்து சினிமா மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில அவர் வந்து ரெண்டுத்திலையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்திலுமே வந்து சூப்பரா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்காரு. அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேந்திரநாத் சார் வந்து சொல்லிதான் நம்ம டைரக்டருக்கு அறிமுகம் பண்ணாரு. அவர் அந்த டைரக்டர் கூட ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். நான் பல படங்கள்ல ஒரே ஒரு சீனு 5 நாள் 6 நாள் எடுக்கக்கூடிய படங்கள்ல நான் நிறைய நடிச்சிருக்கேன். ஆனா ஒரே நாள்ல ஒரு 10 சீன் எடுத்து என்ன வேலை வாங்கினாரு. உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குநர்கள்ல நிச்சயமா மிக விரைவில் வருவார் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அழகா கேரக்டரை வந்து விலக்கி சொல்லி நல்லா வேலை வாங்கக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்காரு. இவரும் வந்து ஒரு ஹீரோவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஹீரோவாவும் நீங்க ஜெயிக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார், சிறப்பா வருவீங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
படத்தின் இயக்குனரும் கதையின் நாயகனுமான சாய் பிரபா மீனா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இடத்துல நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் எனது சினிமாசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய்யாகாஷ் சார் மட்டும்தான். இந்த இடத்துலையும் சரி, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்பயுமே அவர் கீழே தான், அவரால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இது எங்கேயுமே எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் ஆர்கே அன்புச்செல்வன் சார் எந்த டைம்லையும் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவரால் தான் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன். ஏன்னா அவர் தான் என் ஃபஸ்ட்டு படத்தை யோக்கியன் என்ற படத்தை வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டவர். அதனால அவரும் வி மாதேஷ் சார் அவர்களும். அடுத்ததாக வந்து இந்த படத்தை எடுக்க முழுக்க முழுக்க காரணமானவங்க ரெண்டே பேர் தான். ஒன்று ஆஷா. ஃபஸ்ட்டு ஆஷான்றவங்க தான் வந்து எனக்கு தெரியும். அவங்க கிட்ட தான் நான் பேசினேன், இந்த மாதிரின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குன்லா சார்கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரால் மட்டும்தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்துக்குது. இந்த படத்தை வந்து நான் 2 முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன். அதாவது வந்து பாதியிலேயே வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் இது 3வது வாட்டி இவங்க மூலியமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாபா எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் இந்த படம் வந்து இன்னைக்கு வர பிப்ரவரி மாதத்து லாஸ்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியாக மேடையில் உட்காந்து இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன். ஷக்கிலா மேம் வந்தாங்க, ஒரே நாள் சரவடி எப்படி வெடிக்குமா டபடபடபடன்னு வச்சு தள்ளிட்டாங்க. அதாவது ஆக்டிங்கில் சொல்கிறேன் நான். பயங்கரமாக நடித்தாங்க. ஒரே நாள் தான் செம்மையாக நடிச்சுட்டு செம்மையாக போயிட்டாங்க. மீசை ராஜேந்திரன் சார் என்கிட்ட ஒரு 3 படம் தொடர்ந்து என்கிட்ட பண்ணிகிட்டே இருக்காரு. அவரும் நான் சின்னது பண்ணாலும் சரி பெருசு பண்ணாலும், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன் சார், அவ்வளோதான், அது மட்டும் சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து பிர்லா போஸ் சார் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசவே பயந்தேன். உண்மை இதுதான், அவர்கிட்ட பேசவே பயந்தேன் நான். இங்கே இருக்க எல்லா நடிகருமே எங்கள் சார் மூலியமா தான் தெரியும், ஜெய்யாகாஷ் சார் மூலியமா தான் தெரியும். அவர்கிட்ட நான் பேச சொல்ல கூட பயந்தேன். அதுக்கப்புறமா சொன்னேன் இந்த மாதிரின்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து அதை நடித்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. ராஜ்மித்ரன் சார் எக்ஸ் ஆர்மின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில் வந்து நான் அவர் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த படத்தோட டைரக்டர் நான் தான். சார் தான் வந்து கதாநாயகன், ஜெய்யாகாஷ் சார் தான் கதாநாயகன் அந்த படத்துக்கு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிபி சதீஷ்குமார், எனக்கு முதல் பட தயாரிப்பாளர். ராஜ்மித்ரன் சார் வந்து சொல்லவே வேணாம், என்ன ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி நான் நிற்கிறேன் சாய் அப்படின்னு சொன்னவங்க. இந்த டீம் கிடைச்சது வந்து அது பாபாவோட கருணையால தான். இன்னும் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எம்பி மேன் பவர் பீர்முக சார் நான் கஷ்டப்பட சொல்லியும் சரி, நான் எந்த ஒரு டைம்லையும் எந்த ஹெல்ப் கேட்டாலும் சரி, இன்னி வரைக்கும் என் கூட ஒரு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி ராஜ்குமார், அதுக்கப்புறமா ஏசிஎல் சீனிவாசன், இந்த 2 பேருமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இந்த படம் வந்து நான் பெண்களுக்காக எடுத்த படம். முழுக்க 4 பெண்களை மையமாக வச்சு எடுத்திருக்கேன் இந்த படத்தை. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதாவது அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டமாக அவங்கள பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பால் பாண்டி அண்ணா வந்து அவரு தான் இந்த படத்துக்கு மெயினான ஒரு இது. ஹீரோன்னு பார்த்தா கேமரா தான் இந்த படத்தில், வேற யாரும் கிடையாது. அது பால் பாண்டி அண்ணா பண்ண கேமரா தான். அதுக்கப்புறம் இந்த 4 ஆக்டரும் புது முகம். இது வரைக்கும் ஒரு சினிமா அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க நடித்த ஒரு படம் இது வந்து. இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம். எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை. எனக்கு இப்படி தான் வேணும் நான் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கினே இருப்பேன். எடிட்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன், சிஜி பண்ணுறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். ஏன்னா டைட்டில் டிசைன் மட்டும் 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். நேமை மாற்றலை, டைட்டில் டிசைனை வந்து 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறமா மாற்றி நான் எனக்கு இப்படி தான் வேணும்
சண்டை, ஒரே சண்டை. ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை, இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷாக்கு எனக்கு சண்டை. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே சண்டை மட்டும்தான் நடக்கும். ஆனா இருந்தாலும் இந்த படத்தை நல்லபடியா எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்றாங்க, எங்கேயாவது நாங்க சீஃப் கெஸ்டா யாரையாவது கூப்பிட போக சொல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க, அதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன டைரக்டர் என்னன்னா பெரிய டைரக்டர் என்னன்னா எனக்கு தெரியல. ஒரு படம் பண்ணாலும் டைரக்டர் தான், 10 படம் பண்ணாலும் டைரக்டர் மட்டும்தான் அவங்க. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணீங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடையை பத்தியும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஆள் பார்த்து மட்டும் எதையும் எடை போடாதீங்க. திறமைக்கு தான் மதிப்பு இங்க இருக்கே தவிர இவன் சின்ன பையனால நான் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். உலகத்திலேயே இந்த உலகமே ஒருத்தரை பைத்தியக்காரன்னு சொல்லுச்சு. அந்த பைத்தியக்கார யாருன்னா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரன் ஈலோன் மஸ்க். அவரை வந்து இந்த உலகமே பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. அவர் சொத்து இழந்தாரு, எல்லாமே இருந்தா. அவரால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பா என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி, என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலையும் கண்டிப்பா இதை சாதிக்க முடியும். எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அதுக்காகவே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். முன்ன வச்ச கால நீயும் பின்னாடி வைக்காத, தோல்விய பார்த்து நீயும் பயந்து நிக்காத, தோல்வியவை தோல்லுக்கு வெற்றியவை காலுக்கு, உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் உன்னோட திறமைக்கு. சீன்னு சொன்னவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு ஆனு, என்கிட்ட காசு இல்லாத சொல்லும் என்ன சொல்லிட்டாங்க போன்னு. ஆனா என்கிட்ட காசு இருந்தாலும், நான் எப்படி இருந்தாலும், நான் பயங்கரமான ஒரு இதுல இருந்தாலும் என்னை அணைச்சி இந்த இடத்துல நிக்க வச்ச எனது சினிமா ஆசா டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய்யாக்கா சாருக்கு நன்றி 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 நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை எனக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து ஓடுது ஓடல, நீ பண்ணு, நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எனக்கு இயக்குனர் என்ற பட்டத்தையும் கொடுத்தவர் ஜெயாகாஷ் தான். நடிப்பு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இதுக்காக ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப எத்தனை கேமரா ஆன் ஆயிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து கேப்டன் அவர்களுடைய படத்திறப்பு விழா. மணிமாறன் சாரு வந்து கன் எஃபெக்ட், அவர் வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ நான் கேப்டனை பற்றி சில வார்த்தைகள் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவருக்காக நான் ஒரு பாடலையும் எழுதி பாடியிருக்கேன். அந்த பாட்டு வந்து இன்னைக்கு 6 நாள்ல 1,51,000 பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. ஆனா நான் பேசினதை வந்து கட் பண்ணிட்டாங்க. பெரிய 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 நடிகர்லாம் பேசினா அந்த மாதிரி கட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா இப்ப கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் பேசுறத எந்த கேமரா எடுக்குது எந்த கேமரா எடுக்கல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இதுதான் உண்மை. இதை நான் வந்து கண்கூடா பார்த்தேன். எனக்கு அடுத்து பேசினவங்க எல்லாரோடைய ஸ்பீச்சும் தான் வந்ததே தவிர என்ன ஒரு ஆளாவே அவங்க மதிக்கல. நீங்க அதாவது பத்திரிகையாளர், நீங்க நினைச்சாதான் ஒரு திறமையானவங்களை வெளில கொண்டு வர முடியும். ஆனா நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏதாவது பேசியிருந்தா, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் எதையுமே ஸ்ட்ரைட்டா பேசிடுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் இது பண்ண மாட்டேன். நான் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஓப்பனா பேசிட்டு போற ஆளு. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நடிகர் ஜெய் ஆகாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்கள், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பிரபாவே நிறைய சொல்லிட்டான். பட் எல்லாருக்குமே ஒரு கொஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சினிமாவில் சாதிக்கும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் பிரபாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்றது இருக்கும். ஸோ பிரபா வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ அவன் வந்தோடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொன்னான். அவன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல், அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி அவன் வந்து ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை தொலைச்சிருப்பான்னா. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா, ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும்.
ஸோ அவனை வந்து எங்களோட அசிஸ்டன்ட் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்மேல் அவனும் ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து எனக்கு கூட பிடிக்கிறதுலேருந்து எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங்லேருந்து ஓடி போயிட்டான். ஏன்னா வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து அவனால் வந்து அவனை தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் தூங்காமல் அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். யோகியன் உருவானது கூட நாங்கள் மாமரம், என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் அது வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்து சார் நான் வந்து இப்போ ஒரு படம் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணிட்டேங்கண்ணா. என்ன இப்படி சொல்கிறேன்? ஆமாம் சார், நான் டைரக்ஷன் பண்ணிட்டுக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னா. ஏன்டா போய் சொன்னாலும் எனக்கு வேறு வழி தெரியல சார், நான் ஒரு டேரக்டரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னாங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னா. ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன் தமிழ் தெலுங்கில், யோகியன். அந்த படத்தை வந்து சரி ஓகே இதை நீயே டைரக்ட் பண்ண சொல்லி அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே எங்கிட்ட இருந்த பணத்தில் வந்து உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம். அது நாங்கள் நினச்ச மாதிரி வரலனா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு, அவனுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பிறக்கும் போது அவனுக்கு டேரக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி யோகியன் வந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெய் சாய் பிறந்தான். அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன். அதுக்கப்புறம் யோகியன் படம் வந்து பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இது வந்து அவனே தனியாக அவனுடைய முயற்சியில் அந்த யோகியன் படத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணிவிட்டு நான் இந்த மாமரம் 5.1 மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சடனாக அவன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து சார் நான் இந்த படத்தை முடிச்சிட்டேன் சார், ட்ரெய்லர் பாருங்கன்னா. பார்க்கறது முதல்ல சொன்னான், சார் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதில் வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணுற கன் ஃபைட்ஸு ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் எல்லாம்னா பார்த்தோன்னு உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து நியூ ஃபேஸ், அது ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா சினிமாவில் பார்க்கும்போது வந்து ஒரு நார்த் இண்டியன்ஸ் ஹீரோயின்ஸை கொண்டு வச்சு படத்தை எடுக்காமல் நேச்சுரலாக இங்கே தமிழ்நாட்டு பெண்களை வந்து மெயின் கேரக்டரில் எடுத்திருக்கான். மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பில்லா போஸ் எல்லாமே அவன் கூட அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண பரிச்சயமான பில்லா போஸ், அப்புறம் ராஜ்மித்ரன், எக்ஸாமி, எல்லாருமே மீச ராஜேந்திரன் பிரதர் எல்லாருமே வந்து அந்த டீமை வந்து அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு படத்துக்கு வந்து தேவையானது வந்து அழகாக பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்துன்னு சொன்னேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சூப்பராக இருக்குன்னு. நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சொல்லிக்காட்ட தேவையில்லை, பட் சொல்லிக்காட்ட பிடிக்கலை. பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. பட் இந்த பையன் சாய் வந்து அதை மறக்கலை. நான் வேணான்னு சொன்னால் கூட அவன் தான் அந்த டாக்டர் புண்ணியம்னு சொல்லி டைட்டில் வைப்பான். ஏன்டா அப்படி வைக்கிறான்னா, இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரேட் ஹியூமனிட்டி மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர் நீங்கள், அதை நீங்கள் வச்சு தான் அவன் சொல்லி நான் பண்ணுறேன் இல்லையா அவன் வச்சிருவான் எல்லாத்துலேயும் டாக்டர் புண்ணியமன் ஜெய் ஆகாஷ்ன்னு சொல்லி. ஸோ அந்த நன்றியை மறக்காமல் இப்போவும் இருக்கான். டெஃபினட்டாக அவன் தொடர்ந்து இருப்பான், நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும். அப்போ நான் பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு பையன் வந்து அவன் லைஃப் வேஸ்ட் ஆகாமல் அவனை ஹெல்ப் பண்ண இப்போ அவனுக்கு வந்து நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு தெரியும். அவனுடைய அந்த டெடிக்கேஷன், நான் வேறு நிறைய டைரக்டர்ஸை பார்ப்பேன், அவங்களுக்கும் சொல்லுவேன் என்னென்னா வந்து டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, அது டெடிக்கேஷன் தேவை. அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து பிரபாட் இருக்குது. டெஃபினட்டாக பிரபா வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சொல்லி நான் ஆசைப்படுறேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக நடிகை ஷகிலா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் யாராவது பேர் விட்டுடுவேன், அதுக்கப்புறம் அதனால என் மேலே கோச்சிப்பீங்க. அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். பிரபா இங்கே வா. இப்போ வந்து நீ என் பக்கத்தில் இப்படியே நில்லு, யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
இப்போ யாரும் கட் பண்ண மாட்டாங்க. சரியா? அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுட்டு. நான் வந்த உடனே நானும் தான் அதில் 2 ஷாட் வந்தேன். பசங்களை செட் பண்ணியிருக்கியா? செம்மையாக கை தட்டுறாங்க உனக்கு. சரி, நம்பிட்டேன். சரி, அதுக்கப்புறமா என்னன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த. அண்ட் ஜெய் ஆகாஷ், நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கிரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா, నాకు அன்னம் பெட்டின அண்ணா, புத்தூர்ல அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. அண்ட் இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். நிறைய டேக்ஸு. எங்கே நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ். நானா அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா, ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க. ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 4 பெண்கள் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ராவாக, ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நீ சொன்ன பற்றியா, ஃபீல் பண்ண பார்த்தியா? ரைட் தான். சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டைரக்டராக இருந்து தான் பெரிய டைரக்டராக இருக்காங்க. சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராகிறாங்க. அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ண. ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலந்துச்சாலா குட்டி? சரி, ஓகே. ஸோ இந்த படம் 100% வெற்றி அடையும். அதில் வந்து நோ டவுட். நான் இன்னொன்று சொல்லணும், இது வெற்றி அடையும், அதை விட்டுடுங்க. ஆனால் நீ இது எந்த நாளை வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்ச 5 நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில். நிஜமாவே 5-6 நாளா நான் தான் ஹெட்லைன்ஸ் தெரியுமா? ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி இப்படின்னு. எங்கப்பா அடி வாங்கியிருக்கிறேன்? நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா? சரி, நீங்களும் ஏதோ எழுதுறீங்க, கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க. So all the best to the team, and I'm looking forward to work with you more and more, and God bless you. அடுத்தபடியாக நடிகர் பிர்லா போஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், கலைத்தாய் உறவுகளுக்கும், பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில 24 கிராஃப்ட், 24 கிராஃப்ட். அந்த 24 கிராஃப்ட்லயும் ட்ரைன்டான ஆளுமை கொண்ட நபர் ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல நான் பார்த்தது நம்ம ஜெய் ஆகாஷ். ஆமா, நான் மாசம் தான் அவரை கூப்பிடுவேன். காரணம் என்ன, அவர்கிட்ட இருந்து அந்த டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தை கூப்பிட்டாரு, விஜயகுமார் சாரோட ஆக்டிங். சார் நீங்க உட்காருங்க சார் உட்காருங்க சார் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் நாட்டாமைக்கு அப்புறம் விஜயகுமார் சார் நான் நேரில் அன்னைக்கு தான் பார்க்குறேன். இவர் கூட தான் உனக்கு சீரியல் நீ ஃபைட் பண்ணணும். டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சியல் சார். அவர் ஒத்துக்குவாரா சார்? இதை மட்டும் பண்ணு போதும்னு சொல்லி நடிச்சு காட்டிட்டு பண்ணு அப்படின்னாரு. கிளாப், எல்லாம் டோட்டலாக கிளாப் பண்ணாங்க. விஜயகுமார் சார் கூப்பிடுறாரு, மிரட்டுறதுக்கு தான் கூப்பிடுறாரு போல இருக்கு. இப்போ வரையும் எனக்கு தெரியாது மிரட்டினது மிரட்டினதுக்கா எது எனக்கு தெரியாது. எல்லாத்துலேயும் ஆளுமை கொண்டவர். ஒரு படத்தில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் போதும், அது யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது அவங்க தனியாக படம் பண்ணலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம பிரபா. அவர் கூடும்போதே சொல்லி தான் கூப்பிட்டாரு. சார் நான் ஜெயாக சார் கூட டீமில் ஒர்க் பண்ணேன் சார், பிரபா சார் நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி உண்மையாகவே அங்கே போனேன். நம்ம ஃபைட் மாஸ்டர் ஜீவா உண்மையாகவே அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்டட். ஏன்னா ஜெயாக சார் மாதிரி தான் அவர் செலக்டிவாக செலக்ட் பண்ணுவார் பிரபா. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் பால், அதுக்கப்புறம் 4 பசங்க ஒர்க் பண்ணுவாங்க. சங்கீதா, ஆஷா, அப்புறம் கவிதா, யாரு கீர்த்தி, 4 பேர். அப்புறம் மீசை ராஜேந்திரன், மித்ரன், இவங்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அவங்களுடைய உழைப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் அதிகமாக பேச மாட்டேன், 2 பாயிண்டோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அவருடைய முயற்சி கண்டிப்பாக இது வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். நான் வந்து என்சிசி ஸ்டூடெண்ட். இதில் வந்து அவர் 3 படையை யூஸ் பண்ணியிருக்காரு. தரைப்படை, கப்பல் படை அண்ட் விமானப்படை. எல்லாரையும் வந்து பார்த்துருப்பீங்க.
சம்பத் சார் சொன்னாரு இது வந்து பெரிய படத்துக்கு அளவுல இருக்குன்னு. சம்பத் சார் நாங்க சொல்றோம் இது பெரிய படம் தான். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டரை வந்து இது மூலமா பார்த்துருக்கேன். எல்லாமே ஒருத்தர் மூலமா அமைஞ்சது சாத்தியமானா சாத்தியம் வேற யாரும் இல்லை, நம்ம ரமணா சார் தான். ஃபோன் பண்ணிட்டு சொல்லிடுவாரு, சார் ரூம் புக் பண்ணிட்டேன் சார், வந்துருக்கு சார், சார் நீங்க என்ன சாப்பிட்றீங்க சார், கரெக்டா மேனேஜர் வாங்கி வச்சிருப்பாரு. சம்பளம் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு, சார் உங்களுக்கு பே பண்ணிட்டேன் சார், சார் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, சினிமாக்கு நீங்க ரொம்ப முக்கியமா தேவை. ஏன்னா அவர் பாருங்க, பிரபா பாருங்க எப்படி செலக்டிவா பண்ணிருக்க. அடுத்தபடியாக மாமனிதர் விஜயகாந்த் சாரோட அந்த 2 நிமிஷம் மௌன அஞ்சலிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவர் படங்கள் நான் 3 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த பாயிண்ட மெயினா பேச வந்ததே எதுக்குன்னா, நம்ம நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது ஆனா இருக்கு. அதை எத்தனை பேர் இப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்காக உழைச்சவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்ல இருந்து, சிவாஜி சார்ல இருந்து, நம்பியார் சார்ல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜுக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். விஜயகாந்த் சார் வரையும் பயங்கரமா போற்றப்படுறாங்க. இரங்கல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்துல வந்து இரங்கல் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் ஒரு நடிகர் சங்க உறுப்பினர் நானு. அப்போ பாத்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து எல்லா நடிகர்களும் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்வமணி சார், ஆர்கே செல்வமணி சார் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த வளாகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாரு. இது வந்து பாட புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு வரணும், ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான், இன்னைக்கும் எப்படி அவர் பேர் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார் சொன்னாரு, அந்த வளாகத்துக்கு வந்து அந்த வளாகம் கட்டணும்னா நம்ம சின்ன கவுண்டர்ல வந்து அந்த மொய் விருந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தேவியாமணி மேம் என்ன சொன்னாங்கன்னா, சங்கம் கட்டி முடிப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கும் அதுதான் தோணுச்சு, எப்போ இது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருக்கும் தெரியும், அரசியலும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நாங்கெல்லாம் உறுப்பினர்கள், நாங்க ஓட்டு போட்டாதான் அங்க லீடிங். யாரு? நடிகர் சங்கத்துல தலைவர், செயலாளர், பொருளாளர், அது நாம எலெக்ட் பண்றது. ஆமா, அப்போ அவங்களை எலெக்ட் பண்ணி விட்டா நீங்க செய்யணும் எப்படி செய்வாங்க? நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன். நான் ஒரு உறுப்பினர் தானே, ஏன் நான் அந்த கட்டிட நிதிக்கு ஒர்க் பண்ண கொடுக்க கூடாது, பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு தோணுனேன். அப்புறம் இவரு நம்ம ரமணா சார் சொன்னாரு, சார் அடுத்த படமும் பண்றோம், அதுல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ கொடுக்காதீங்க சார், நான் கேட்கறேன் ஒரு விஷயத்துக்காக, அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சார் இப்போ கேட்கறேன் சார், அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க. யார் நீங்க கொடுக்குறீங்களா? ஆஷா மேமா. அது வந்து நான் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த இதுல வந்து கவர்ல எழுதிடுவேன், அவரு ரமணா சார் பேரும் எழுதிடுவேன், ப்ரொடியூசர் பேரும் எழுதிடுவேன், டைரக்டர் பேரும் எழுதிடுவேன். நடிகர் சங்கத்துல இருந்து போன் பண்ணி கேட்டுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் க்ரோஸ்ல சம்பளம் வாங்குறவங்க இருக்கலாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நடிகர் சங்கத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும், ஏன்னா அமைச்சரா இருக்கிறாங்க, துணை முதலமைச்சரா இருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தோட எல்லாம் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே, ஏன்னா பேங்க் மூலமா பண்ணா இந்த ரூலிங் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டூரிங் நல்லா பண்ணதான் ஆச்சு, இல்லைன்னா அது கடன்ல திருப்பும் அது ஒன்றும் இருக்காது. ஏன்னா இதோடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. கடன் இல்லாம தயவு செஞ்சு கட்டடத்தை செஞ்சு முடிங்க. சார் அந்த பணத்தை கொடுங்க சார், நான் இதை வாங்கிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்க அனைத்து நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கும், மொத்த மேலே அனைத்து தலைவருக்குமே வருக சொல்லி எடுத்து கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் என்ன சொல்றது தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தா யோக்கியன்னு சக்ஸஸ் பண்ணான். ஆனால் அந்த படம் எடுத்து நான் 6 மாதம் கூட ஆகலை. அடுத்தது பாருங்க, இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். அவன் எனக்கு வச்சானா இல்லை படத்துக்கு வச்சானா இல்லை சங்கத்துக்கு வச்சானான்னு தெரியல, ஒற்றே அடி அடித்தான். 3 மாதம் எத்தனை மாதம் தெரில, போட்டு எடுத்து முடிச்சு நீ ஆடியன்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டான். எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா, அது விடுங்க, பிரச்சனைங்கிறது 1000 இருக்கும், கஷ்டங்கிறது 1000 இருக்கும். அது எல்லாரும் அப்படி தான் வர முடியாது, யாராக இருந்தாலும் வந்தது நான் சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்துலையும். ஆனால் இவ்வளோ திறமையாக கொண்டு வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். இங்கே இருக்க அத்தனை பேருமே தெரிஞ்சிருக்கோம், இது மீடியாக்காரங்களும் தெரிஞ்சிருக்கும். அது படம் எப்படிங்கிறது அப்புறம் இந்த ட்ரெய்லரோட நிப்பாட்டினா பாருங்க, அங்கே தான் வந்து உண்மையிலே டைரக்டர் நின்னான். இது உண்மை, பெருமைக்கெல்லாம் சொல்லலை. ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்து கண்குள்ளார அத்தனை பேருமே யாருமே அந்த ட்ரெய்லரை ஒரு நூல் கூட யாருமே சிமிட்டாமல் அவ்வளோ தெளிவாக பார்த்தாங்க. அதனால் இந்த படம் கம்பல்சரி வெற்றி அடையணும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, சகிலா மேடம் தான் இன்றைக்கி இருக்கிறதுலே கண்டென்ட்டு, வேறு யாரும் கொடுக்க முடியாதுங்கிறது நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னா, அவன் சொன்னால், சார் முக்கியமான ஆள்லாம் கொஞ்சம் கூப்பிடுங்க சார்
அப்படின்னா. ஏன்னா இதை சொன்னாதான் எல்லாரும் தெரியும். என்னன்னா மீடியா வந்து எப்படி சொன்னாலும் தெரியாது. பட் மீடியா தான் நல்லதையும் அவங்க தான் போடுவாங்க, கெட்டதையும் அவங்க தான் போடுவாங்க, மக்களுக்கு தெரியறதுக்கு அவங்க தான். அதனால் இதை ஓப்பன் சொல்கிறேன். எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஆடியோ லஞ்சில் எங்கே கூப்பிட்டாலும் காசு வாங்கிட்டு ஸ்டேஜில் வந்து உட்காடுறாங்களாம். அதை என்கிட்ட சொன்னான், சார் காசு இல்லாமல் யாராவது கூப்பிட்டு சொன்னேன். காசு இல்லாமல் வரதான் நான் வருவேன், எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் வருவாங்க, மற்ற எல்லாருமே காசு கொடுத்தாங்க. அப்படின்னா எனக்கு வேணாம் சார் அப்படின்னா. அப்படின்னா என்ன சார் கண்டென்ட் வேண்டாம். என்னடா கண்டென்ட் வேணும் உனக்கு? இப்போ அவன் பேசுனதான் நீ கண்டென்ட்டு, அவன் தான் எல்லாரும் தெளிவாக பேசினான். இதுக்கு மேலே என்ன கண்டென்ட் வேணும்? அப்போ நான் சொன்னேன், யாரெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடாத. ஏன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவனுங்களோட மேட்டரை பேசிட்டு போகிறான். ஒன்று அரசியல் பேசுகிறான், இல்லை அவனோட இதை பற்றி பேசுகிறான். ஆனால் இங்கே பார்த்தா சினிமா பற்றி பேச மாட்டேன். ஒவ்வொரு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஆடியன்ஸ் வைக்கிறாந்தா அந்த படத்தை பற்றி தான் பேசணும். அந்த படத்தில் என்ன கண்டென்ட்டோ வரவங்க அவங்கள பற்றி பேசினா தான் இந்த பேப்பருக்கு அவங்களுக்கு கிடைக்கும். வந்து அவன் இவனை போனான், அவனை இவனை கூப்பிட்டு போனான், அவன் அங்கே போனான், இவன் எங்கே போனான்னா அப்போ எதுக்கு நம்ம இந்த ஆடியன்ஸ் வைக்கணும் சொல்லுங்கள்? அதை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி வந்திருக்க அத்தனை பேருமே உண்மையாக இந்த படத்துக்காக வந்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி பேசணும், இந்த படத்தை சொல்லணும், அப்படி வந்துருக்காங்க. அப்போ இதுதான் கண்டென்ட்டு. சும்மா ஏதோ கண்டென்ட் போட்டு நான் அவளை கூப்பிட்டு ஓடிட்டேன், இவளை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி அது கண்டென்ட் போட்டு விவிஎஸ் வாங்கிட்ட போதுமா? இதுதான் சில பேர் பண்ணுறாங்க. இந்த இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸுங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் என்னன்னு சொன்னால், பையன் வந்து உழைப்பு நைட்டு பகல எப்போ அந்த சொன்னா பாரு, அவனே 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். நான் ஒரு வார்த்தையில் திட்டுவேன் அவனை, என்ன நான் இப்போ போய் ஃபோன் பண்ண சார் அப்படிமா. அதனால் அதேமாரி நான் இன்னொன்று சொல்லணும். ஆனந்த முருகன்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அகில இந்திய ஐஜேகேவுடைய துணைத் தலைவர் கூப்பிட்டேன். அண்ணா நான் எதாக இருந்தாலும் உடனே வந்துடுவேன். என்னன்னா ஒரு அற்புதமான மனிதர். இப்போ எப்படி ஜெய் ஆகாஷை வந்து இவன் சொன்னான் நம்ம சாய் பிரபா, அதேமாரி எனக்கு ஒரு பிடிச்ச அற்புதமான ஒரு மனிதர் வந்து ஆனந்த முருகன். என்னென்ன மரியாதை, பணிவு. அவர் வந்து அகில இந்திய தலைவர் இருந்தால் கூட ஒரு பணிவு. அதேமாரி ப்ரொடியூசர் அற்புதமான மனிதர். அதுமாரி அண்ணன் மீச ராஜேந்திரன் விஜயகாந்துக்காக உயிரே கொடுக்கறக்கூடிய ஒரு மனிதர். அதுமாதிரி எல்லாரும் அவருக்காக சப்போர்ட் பண்ணுறாவில. போஸ் வெங்கட்லாம் எனக்கு வந்து பிர்லா போஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு மேலே எனக்கு பழக்கம். அதுமாதிரி சம்பத்து என்னன்னா எல்லாரையும் எனக்கு தெரியும். இந்த விவேக் மாதிரி தான் எல்லாரையும் என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிற மாரி தான். ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு திருப்பி வந்து இந்த என்ட்ரியாக இருக்கேன்னா, சினிமாவில் இனி எவனையுமே ஏமாற்றக்கூடாது. சினிமாங்கிறது இதுதாங்கிற ஒரு மாயை உருவாக்க கூடாதுங்கிறது தான் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா. இன்னொன்று முக்கியமான செய்தி, யார் படம் எடுக்கிறாஇருந்தாலும் எடுக்கலாம், யார் என்ன நடிக்கணும் என்ன பண்ணலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி வந்து சினிமாவில் எந்த சூழ்நிலையும் அவனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அது அப்புறம் நான் உயிரோடு இருக்க சினிமா இனி எவனாலையுமே ஏமாற்ற முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். காரணம் என்ன, சினிமாங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனா அந்த டைட்டில்னு ஒன்று சொல்லி ஏமாத்திருப்பாங்க. அதை நீங்கள் யாரும் வேணுமே கேட்டல, சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கிளியரன்ஸ் மட்டும்தான் எங்கள் சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. மற்ற சங்கம் மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை சங்கம் இருக்க சென்னையில் அத்தனை சங்கத்துக்கும் ஒன்லி சென்சார் கிளியரன்ஸ் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா படத்தை சென்சார் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுமாரி தயாரிப்பு சங்கம், அதுமாரி கில்டு, அதுமாரி சேம்பரு, பாரதி ராஜா, கலைபுலி சேகர், இவங்களுக்கு தான் இந்த உரிமை கொடுத்துருக்கு. ஏன்னாட்டா டெய்லி வந்து என்ன கேட்குறாங்க, சார் இந்த டைட்டில் வந்து ரஜினி சார் படமாக இருந்தால் கூட நான் முன்னே போய் சென்சார் பண்ணிட்டேன், ரஜினி கூட கிடையாது. விஜய் சார் படம் முன்னே வரதுக்கு நான் போய் சென்சார் பண்ணிட்டா விஜய் கிடையாது, அஜித் யாராக இருந்தாலும் கிடையாது. அதையும் இந்த மேடை சொல்லிடுறேன். இதையும் நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்துங்க. சினிமா டைட்டிலுக்கு எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் சென்சார் போர்டு கொடுக்கவில்லை. அப்படியே கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கூட அந்த படம் வெளியே வராது, நம்ம பணம் வீணா போங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மை. அதனால் சினிமா நம்பி யார் வந்தாலும் இனி ஏமாற்ற முடியாது. இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அடுத்தடுத்து பேசணும். அதனால இப்போதைக்கு கண்டென்ட்டு ஜெய் ஆகாஷ் மேடம் சக்கிலா மேடம் தான் மெயின் கண்டென்ட்டு. அதனால் அவங்க நிறையா பேசணும். ஏன்னா சினிமா பற்றி அவங்க நிறைய அனுபவம் என்னை விட ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் பத்திரிகையாளருக்கு அவர்களே கொடுத்துட்டாப்ல. பிரபா அவர்கள் டைட்டில் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோ கேட்சிங். ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் எப்படி பழக்கம் அப்படின்னா, இதே மாதிரி தான் இன்னொரு படம் யோக்கியா அந்த படத்தில் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவருடைய ஸ்பீச்சை நான் பார்த்துட்டு நான் உடனே பேசினேன்.
ஏன்னா அவருடைய ஸ்பீச் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில காலத்துக்கு முன்னாடி என்னைய பார்த்த மாதிரியே இருந்தது. உடனே ஃபோன் பண்ணி அவருடைய நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி அடுத்த படத்துக்கு வந்து நம்ம பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்றத தான் கேட்டேன். கதை எதுவுமே கேட்கவே இல்லை. அதுலேருந்தே அப்போ தான் வந்து சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார், அந்த இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாப்புல. டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி ஷூட்டிங் போக முடியாட்டாலும் வீடியோ காலில் பேசும்போதெல்லாம் சொல்லாப்புல. இப்போ சொன்னது எல்லாருமே உண்மைதான். அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்களா அந்த கேமராமேன் சொல்லாப்புல. நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு சார் பிரபா அப்படின்ட்டு. அந்த டார்ச்சல் எல்லாமே இன்னைக்கு அந்த அவங்கள எல்லாமே மேடைக்கு உட்கார வச்சிருக்கிறது அந்த டார்ச்சல் தான். மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கறது தான் நல்ல ஒரு இயக்குனருக்கு உண்டான ஒரு சிந்தனை. அதை வந்து நல்லா கொடுக்குறாப்புல. அதாவது பல படங்கள் வருது, எந்த படம் நம்ம ஓடுன்னு நினைக்கிறோமோ அது ஓடுறது கிடையாது, எதிர்பார்க்காத படங்கள் ஓடுகுது. அதில் வந்து எல்லாத்தையுமே ஒரு சில பேரை வந்து புதுசாக இறக்கிருக்காப்புல. அவங்கள வந்து நம்பி இந்த படத்தை பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு தான் நம்ம படத்துக்கு முடிச்ச உடனே அந்த அடுத்த படத்துக்கு வந்து திரு வெங்கடேஷ், எங்கள் அண்ணன் வெங்கடேஷ் விஎம் பில்டர்ஸ், அவர் வந்து அடுத்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளராக பண்ணணுன்ட்டு ரெடியாக இருக்காரு. பட் இன்னைக்கு அவர் வந்து கலந்துக்க முடியல. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த ஆடியோ லான்ச்சுக்காக. எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கரெக்டாக இவர் ஒரு டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு டேட் ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி நீங்கள் ஏதாவது போயிட்டு வரணும் இந்த இதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அப்படின்னு. ரொம்ப பிரபலமாக இருக்குது. கங்க்ராஸ் பிரபா. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் ஃபினான்சியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த டைரக்டர்ஸ் வந்து பட்ஜெட் கொடுக்குறதுல எப்படி இருக்காங்க அப்படின்னா, படத்துக்கு மட்டும் பட்ஜெட் கொடுக்குறதுல அவங்க பாக்கெட்டுக்கு சேர்த்து பட்ஜெட் கொடுத்துறாங்க. அதனால நிறைய பேர் பயப்படுறாங்க ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து கரெக்டான பட்ஜெட்டில் வந்தாங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடான ஃபினான்சியர்களாக நிறைய பேர் இருக்காங்க, விரும்புகிறாங்க. பட் வந்து டைரக்டர்ஸ் சில பேரை வந்து பார்த்து அவங்க மிரள்றது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துடைய பட்ஜெட் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இன்னைக்கு ட்ரெய்லரை பார்க்கவே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிருக்காப்புல அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எல்லாருமே ஒரு இதை எதிர்பார்த்து வருவாங்க. எப்படின்னா அவங்களுடைய லைஃப், அந்த லைஃப் வந்து முதல்ல வந்து கொடுக்கறது யாரு அப்படின்றத யாருமே மறக்க மாட்டாங்க. அதுதான் அண்ணன் ஆகாஷ் அவர்கள். அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத அவருக்கு இலக்கணம் அதை வந்து ரொம்ப அழகா உருவாக்கி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் சார். இது மாதிரி நிறைய யூத்தை வந்து நீங்க வளர்க்கணும். அதை நான் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி வந்து ரொம்ப நிறைய பேர் நான் கூட எதிர்பார்க்கல. சரி ஓகே இவ்வளவு பேர் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல கலந்துப்பாங்களா அப்படின்னு. அவருக்கு சின்ன ஆளுன்னு சொல்றாப்புல, பெரிய ஆளுன்றத இந்த விஷயத்திலே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதிகமான சப்போர்ட் அவருக்கு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறணும். அது என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய டீமுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனது உயிரிலும் மேலான ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி, இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ், கரெக்டான பேரு, இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீடு இல்லையா, பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்களே, இயக்குநர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் தான் என்னை வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம தம்பி ஒருத்தர் இப்படி திரைப்படம் எடுத்து ஒரு ஆடியோ வெளியீட்டு விழா வச்சிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நிச்சயமாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அன்பு செல்வனை வந்து எது சொன்னாலும் செய்வேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம், தொழிலாளர்களுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்குனாரு. ஒரு சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறாரு. அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் பேசக்கூடிய நேரங்களில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா முழுக்க பொதுநலமாக இருக்கும், சுயநலம் எதுவுமே இருக்காது. படபடன்னு பேசுவார், எதையும் யோசிக்காமல் அவர் பாட்டில் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகளும் தொழிலாளருடைய நலனுக்காக இருக்கும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய, சினிமா துறையில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸு, அவங்களுடைய நலன் மட்டுமே அவர் மனசில் வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். அதை மட்டுமே நான் மனசில் வச்சு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஜெய் ஆகாஷ். அவரை போன்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள்லாம் ரொம்ப குறைவு. அவர் செஞ்சிருக்க செயல்
அவரோட அந்த தம்பி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு, என்னுடைய காலையை அமைக்க விடுவார்னு கூட சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த லெவலில் இருந்த ஒரு தம்பியை, அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு தம்பியை, அவருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரினா எனக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு வந்து என்னை வந்து இயக்குனர் தான், நான் தான் இயக்குனர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லி அவரோட பேரை போட்டிருக்காரு. அவருடைய பணம், அந்த கதையெல்லாம் அவரோடது, அவர் செலவு பண்ணி படம் எடுக்கிறாரு. ஒரு பையனுடைய வளர்றா அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக அந்த படத்துக்கு இயக்குனர் வந்து அவர் எடுக்கக்கூடிய படத்தினுடைய இயக்குனர் இந்த தம்பி தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். இதை வந்து நாங்கள் அரசியல் இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம்னு நினைக்கிறோம். பொதுவாக கட்சிகளில் அரசியலில் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்ல வளரவே விட மாட்டாங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னா கிளை செயலர் வளர விட மாட்டாரு. மாவட்ட செயலர் இருக்காருன்னா ஒன்றிய செயலர் வளர விட மாட்டாரு. மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை வளர விட மாட்டாங்க. நான் அவர்கிட்ட இருந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டது என்னன்னா, அதெல்லாம் கொஞ்சம் மாத்தலாம். அவர் செஞ்ச செயலை, சினிமா துறையில அவர் செஞ்ச செயலை அரசியல்ல நாங்க செய்யலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது மாதிரி அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முகம் நமக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் இவரோட முகம் ஞாபகம் வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, கேப்டன் விஜய் மறைந்த கேப்டன் விஜயகாந்தன் அவர்களை பற்றி அதிகமா முகநூலில் எல்லாம் பேசியது அவர் தான். யூடியூப்ல வந்து கேப்டனை பற்றி தொடர்ச்சியா உள்ளார்ந்து பேசுவார். ஒரு சிலவங்க சும்மா விளம்பரத்துக்காக பேசுவாங்க. ஒரு மனதார அவரை முழுமையா உள்வாங்கி பேசக்கூடிய ஒரே கலைஞர் அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர்கள் தான். சகோதரர் பிர்லா போஸ் அவர்கள் நல்ல மனிதர். அதே மாதிரி சகோதரர் அவருடைய சம்பத் ராம் அவர்கள், அண்ணன் ராஜ் அவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா துறை மேடைகள்ல இந்த மேடையை பொறுத்தளவுல எல்லாருமே நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளம் கொண்டவங்களா உட்கார்ந்துருக்காங்க. நானும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் கலந்துருக்கிறேன். ஒருத்தரும் ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. இந்த கடைசியில் இருக்கிற அந்த கடைசியில் இருக்கிற பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாரு, நடுவில் இருக்கிற இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். ஆனா இந்த மேடையில மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்ட உள்ளவர்கள் மட்டும் இந்த மேடையில் இருக்கிறாங்கன்றது இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அது மாதிரி நான் உள்ள வரப்போ அதனுடைய இதை பார்த்தேன், இன்விடேஷனை பார்த்தேன். நான் பார்த்த உடனே என்னுடைய அலுவலகத்தில் அவர் அண்ணன் எங்கள் இயக்கத்தில் இருக்காரு, அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா இதில் பார்த்தா எல்லாமே புது நடிகராக இருக்காங்க. இந்த தம்பி வந்து கதாநாயகன் பார்க்குறப்போ அவரும் புதுசாக இருந்தார். இங்கே நேரில் வந்து பார்க்குறப்போ எல்லாமே புதுசாக தான் இருந்தாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ உண்மையிலே வந்து இது வந்து ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் இருக்கக்கூடிய காட்சிகள், அப்புறம் கேமராமேன், சினிமாவுடைய தொழில்நுட்பங்கள் பற்றி தெளிவாக பேச தெரியாது எனக்கு. ஆனால் அந்த கேமராமேன் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். அந்த வெஹிக்கிள்லாம் வரப்போ நீங்கள் கேமராவை டாப் வச்சு எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த காட்சி நல்லா இருந்தது. பிறகு வந்து ஹெலிகாப்டர் வச்சு பண்ணியிருக்கீங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸு, அவருடைய போலீஸ் கெட்டப், அந்த ஆக்டிங்கு, அண்ணனுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த படம் வந்து மக்கள் அனைவரும், எல்லா தரப்பு மனிதர்களும், எல்லா தரப்பு மக்களும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி ஹைலைட்ஸ் கூட எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. ஜெயா சார் தான் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க நிறையா. சம்பத் சார், எல்லாருக்குமே என்னுடைய அன்பு வணக்கம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் ஹைலைட் பண்ணிட்டு போயிடுறேன். நான் ஐயனார் விதி பாக்யராஜ் சார் வச்சு படம் பண்ண டைரக்டர். பச்சைக்கிளி என் ப்ரொடியூசர் வந்திருக்காரு, பச்சைக்கிளி டைரக்டர் வேற. பெண்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை நீ ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கிடணும். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நான் முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஒரே ஒரு விஷயத்தை தான், இன்னைக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லாத
ஒரு ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு மாதிரி ஒரு பெரிய தோற்றம் தான் இருக்குது. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இன்று வரை பெண்கள் அங்கீகாரப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. நண்பர்களே, பெரியவர்களே, இந்த ஊடகத்திற்கு முக்கியமா தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ எந்த வேலையை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இரு, நீ செய்யற வேலை உருப்படியா உண்மையா இருந்தா நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேருங்கிறதுக்கு ஒரே அடையாளம் தான் இன்னைக்கு நாங்க தான் இனிமே கட்லிங்கிற படம். உனக்காக ஒரே ஒருத்தர் உருவாக்கி கொடுப்பார். நான் நண்பருக்கு சாய் பிரபா சொல்லிக்கிறேன் என்னன்னா, பெரிய மாபெரும் கடலை திமிங்கலங்களும் சுறாக்களும் கலக்கிவிட முடியாது. ஆனால் ஒரு நீர்த்தேக்கத்தை குட்டி மீன் சிதலமடையும் அளவுக்கு கலக்கிவிட முடியும். பிரபா மிகவும் பெரிய டைரக்டரா வருவீங்க. நீங்க ஒரு நீர்த்தேக்கம் போல கூடிய சினிமாவை கலக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஜெயகாசன் மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியும்னு சொன்னாரு. உண்மை. அது வந்து நிறைய பேர் தெரியாது. எனக்கு தெரியும். நான் யூகே முரளி சார் எனக்கு மியூசிக் டைரக்டர் அண்ணன் கூட வச்சு பார்த்துருக்கிறேன். அவர் படம் பார்க்கும் பொழுது அவருடைய படங்கள் 3 படத்துக்கு நான் போயிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் ஆடியோ வச்சுக்கலாம். அப்போ சொல்லும் போது சொல்லுவார், அண்ணன்ட்ட இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆளா தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காரு. இன்னைக்கு தெலுங்கு உலகம் எடுத்து அவர் வளர்த்துக்கிருச்சு. அண்ணே தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. தெலுங்கு உலகம் அவரை கைப்பிடிச்சுக்கிருச்சு. தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்கிறது எனக்கு மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தது. நான் என் ப்ரொடியூசர் கூட சொல்லியிருக்கேன், பாஷா பாயிட்ட ஜெயகாசன் வச்சு இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளவு டெடிகேஷன். அவர் படம் நடிச்சா ஒரே விஷயம், 3 மாசத்துல படம் முடிஞ்சிடும், படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும், முக்கியமா பிசினஸ் ஆயிரும். ஆமா, அதான் இது நம்ம சாய் பிரபா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த மணிகண்டன் சொல்லும் போது சொன்னேன், நிச்சயமா பெரிய ஆளா வருவாருன்னு. எல்லாரும் வாழ்த்துக்கள் இருக்கு. அந்த சான்றோர்களை சார்ந்து இருக்க எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். எனக்கு ஊறு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுர சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். முக்கியமாக மேடைக்கு முன்னால் இருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், முக்கியமாக அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கம் அன்பு செல்வன் அண்ணன் மற்றும் இனிமேல் அவரை வந்து சின்ன கேப்டன் தான் சொல்லணும், திரு ஜெய் ஆகாஷ் அவர்கள். ஏன்னா கேப்டன் அவர்கள் 53 இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. 53 டைரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. மொத்தம் 420 பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர். யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள நடிகர்கள் எந்த நடிகர்களும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அடுத்ததாக நம்ம ஆனந்த IJK மாநில துணைத் தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள் மற்றும் மேயருடைய தந்தையார் அவர்கள் மற்றும் எங்களுடைய சக கலைஞர் தம்பி பிர்லா போஸ் அவர்கள் மற்றும் ராஜ்மித்ரன் அவர்கள் மற்றும் ஆஷா மேடம், அப்புறம் கவிதா, அப்புறம் கீர்த்தி, சங்கீதா, எங்களுடைய ஒளிப்பதிவாளர் கருப்பு நிலா பாண்டியன். திரும்ப ஒரு டைட்டில் அப்படிதான் போடணும், கருப்பு நிலா பாண்டியன் அப்படின்னு. அடுத்ததாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்க வருகின்றிருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய தம்பி சம்பத் ராம் மற்றும் எங்களுடைய முதலாளி என்னுடைய டார்லிங், நாங்க அன்பா ரமணா சார் தான் சொல்லுவோம். எல்லோருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். தமிழ்ல அதுக்கு பேரு சலனம். அதாவது ஆரம்ப காலத்துல அது ஊமை படமா இருந்தது. அதனால நம்ம தமிழ்ல அதை வந்து சலனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 18வது 19வது செஞ்சுரியில இந்த சினிமா ஆரம்பிக்கப்பட்டது. எட்வர்ட் மற்றும் சார்லஸ் 1836 எட்வர்டுங்கிற ஒரு இதை கண்டுபிடித்தார். 1862 சார்லஸ் அப்படிங்கிறவர் இதை மேம்படுத்தினார். 1892 தாமஸ் ஆல்வா எடிசன் புதுசா ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சு மோஷன் அப்படி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் லூமியர் பிரதர்ஸ் இந்த சினிமாவை உலகத்திற்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் ஆலமாரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நடராஜ முதலியார்
காளிதாஸ் அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்கினார் தமிழ்ல. முதல்ல சினிமா என்டர்டைன்மெண்டா தான் இருந்துச்சு, பொழுதுபோக்கா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சினிமா பல பேரோட வாழ்வாதாரமா இருக்கு. நான்லாம் இன்னைக்கு 36 வருஷம் நான் சென்னையில இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு சென்னையில 3 வீடு இருக்கு, கார் இருக்கு, என் பசங்க 2 பேரை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன்னா அதற்கு 2 காரணம். ஒன்னு புரட்சி கலைஞர் கேப்டன், இன்னொன்னு சினிமா. இந்த சினிமா சாப்பாடை தான் நான் இன்னை வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் அவர்கள் சினிமா தியேட்டர் வச்சிருந்தார். 25 பைசா டிக்கெட்டு, தர டிக்கெட்டு, 50 பைசா பெஞ்சு டிக்கெட்டு, ₹1 சேர் டிக்கெட்டு. சின்ன வயசுல இருந்தே நான் அந்த சினிமாவில் உள்ள வந்துட்டேன். சினிமா தியேட்டர்ல டிக்கெட்டு கிழிக்கிறதுல இருந்து, வால் போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து, ஆபரேட்டர் வேலை பார்த்துறதுல இருந்து கிளீன் பண்ற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணிருக்கிறேன். அப்பெல்லாம் பிலிம் அதை ரிவைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு அது டிஜிட்டல் ஆயிடுச்சு. சோ சினிமாவில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனாலதான் சினிமாவை பத்தி யாராவது பேசினா, தப்பா பேசினா கோபம் வரும். சும்மா காசை வாங்கிக்கிட்டு சினிமா தெரியாம போய் சோசியல் மீடியால பேசக்கூடாது. நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டென்ட் எடுத்துக்கங்க. சினிமா தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா மாஸ் மீடியா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சினிமாங்கிறது, சினிமாவை வச்சு ஆட்சியை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, ஆந்திராவில். அவ்வளவு பவர்ஃபுல் மீடியா, மாஸ் மீடியா அந்த சினிமா. அந்த சினிமாவில் வரணுங்கிறதுலாம் வர பிரசாதம், சாதாரண விஷயம் கிடையாது. அது 24 கிராஃப்ட், எந்த கிராஃப்ட்ல வந்தாலும் சரி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல நடிகர் ஆகணும்னா சிவனுடைய கடைக்கான் பார்வை பட்டால் மட்டும்தான் நடிகர் ஆக முடியும், அரிதாரம் பூச முடியும். இன்னைக்கு ஒரு நடிகர் ரோட்ல போனா ஆள் பார்ப்பான், ஆனா ஒரு IAS ஆபீசரோ ஒரு IPS ஆபீசரோ ரோட்ல போனா தெரியாது. சினிமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா. இன்னைக்கு நம்ம அண்ணன் அன்பு செல்வன்லாம் இன்னைக்கு அண்ணன் போராடுறாங்கன்னா அதுக்குதான். ஒரு பிரச்சனை வந்துச்சு, டைரக்டர் போன் பண்றாரு அன்பு செல்வன், ஏய் பண்ணடா நான் பாத்துக்கிறேன் தைரியம் கொடுக்கிறாரு அவரு. அந்த மாதிரி உறுதுணையா இருக்கணும். சினிமாங்கிறது அவ்வளவு ஒரு பொக்கிஷங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா அதெல்லாம் நம்ம எல்லாம் கடவுள் கொடுத்த வர பிரசாதம். நான் இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழியில 237 படம் பண்ணியிருக்கிறேன், 47 சீரியல் நடிச்சிருக்கிறேன், 16 விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் புரட்சி கலைஞர். அவருக்கு மீண்டும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சினிமா அப்படிங்கிறது தான் மூல காரணம். இன்னைக்கு எல்லாருமே அந்த சினிமாவில் இருக்கோம், சினிமா சாப்பாடை தான் சாப்பிட்றோம். நான் எங்க போனாலும் எப்போ போனாலும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், நம்ம எந்த தொழிலை நம்ம விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைய விடாது. நான் எல்லா மேடையிலும் இதை நான் சொல்றேன், எந்த தொழிலை நம்ம விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அந்த தொழில் நம்மளை கைய விடாது. அடுத்ததாக இயக்குனர் சாய் பிரபாவை பத்தி சொல்லியே ஆகணும். நான் அவருடைய 3 படங்கள்லயும் நான் தொடர்ந்து நடிச்சிருக்கிறேன். முதல்ல எனக்கு போன் பண்ணாரு, அண்ணா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன்னா எனக்கு நீங்க நடிச்சு கொடுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் ஷார்ட் பிலிம் சொன்னாரு. அப்புறம் அது பெரிய படம் தான். இப்ப நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, அண்ணா வாங்க அண்ணா ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னா, இல்ல ஒரு பைலட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபியூச்சர் பிலிமே எடுத்துடுறாங்க. தம்பி அப்படிதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். தொடர்ந்து அவருடைய படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எல்லாரும் சொன்ன மாதிரி சிறிய வயசுல கடின உழைப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் 36 வருஷம் சினிமாவில் இருக்கேன். அப்புறம் அதிக நாள் இரவு வேலை செஞ்ச படம் இதுதான். ஒரு 8 நாள் எங்களை நைட்டு எல்லாம் போட்டு, நான் பிர்லா போஸ் அண்ணா, ராஜமித்ரன் எல்லாம் ராத்திரி. அவர் என்னன்னு தெரியல, அமெரிக்கால பறக்க வேண்டியவர் இங்க பறந்துட்டாரு. பகல் இரவு, இரவு பகல். அவருக்கு ராத்திரினா சுறுசுறுப்பாயிடுறாரு. அதே மாதிரி நல்ல உழைப்பாளி. எந்த ஒரு ஈகோவையும் நீங்க வச்சுக்காதீங்க சார், நீங்க பெரிய ஆளா வருவீங்க சார். உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு, உழைப்பு இருக்குங்க, உண்மை இருக்குங்க. இந்த 3 இருந்தா வாழ்க்கையில நம்ம தன்னால மேல வந்துடலாம். உண்மை, உழைப்பு, நம்பிக்கை, இந்த 3 இருந்தா, நான் அதனாலதான் உண்மையை பேசுறேன். வெட்டு ஒண்ணு
துண்டு ரெண்டுன்னு பேசுறேன், நியாயமா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், தப்புன்னா தப்புன்னு சொல்றேன். இந்த மூணு உங்ககிட்ட இருக்கு, நீங்க பெரிய ஆளா வருவீங்க. உண்மை, உழைப்பு, நம்பிக்கை. ஏன்னா நாங்க எல்லாம் கேப்டன் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் இது. உண்மையா இருக்கணும், உழைக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க மிகப்பெரிய டைரக்டர். நீங்க யோசிக்காங்க. சகிலா மேடம் சொன்ன மாதிரி தான், சிறிய நடிகர்கள் தான் பெரிய நடிகர்கள், சிறிய இயக்குநர்கள் தான் பெரிய இயக்குநர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் தான் பெரிய தயாரிப்பாளர்கள். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ன அவர் வரும்போதே வந்து ஆர்பி சௌத்ரி அண்ணா வந்து கோடிக்கணக்கில் வச்சுட்டா படம் எடுத்தாங்க? கிடையாது. அதே மாதிரி அப்போதுல இருந்து ஜெமினி ஆகட்டும், விஜயாவாகட்டும், எல்லாமே என்ன பெரிய மூலதனத்தை வச்சா படம் பண்ணாங்க? கிடையாது. அதே மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து பெரிய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெரிய படமா பண்ணாங்க? கிடையாது. அதனால நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க. நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா வளர்த்துக்காதீங்க. நம்ம தான் பெரிய ஆளியா, நம்ம தான் சினிமா, நம்ம இந்த சினிமால இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம். பிறந்தாலும் சினிமா தான், வாழ்ந்தாலும் சினிமா தான், இறந்தாலும் சினிமா தான். அதே மாதிரி பால்பாண்டி தம்பியை பத்தி சொல்லணும். 3 படத்துலயும் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அவரு கூட. இந்த படமும் கடினமா எடுத்திருக்கிறாரு. மேக்கிங், சினிமாவில் நம்ம சொல்லுவோம் டேக்கிங், மேக்கிங் அப்படின்லாம் சொல்லுவோம். மிக பிரம்மாண்டமா பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஹெலிகாப்டர்னா ஒரு 100 படமோ 150 படத்துல தான் அந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு 100-150 படத்துக்குள்ள தான் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு, ஆனா ஒரு 100-150 படத்துல தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல ஊருக்கு உழைப்பான்ல ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கமல் சார் படத்துல குரு படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போட்டு சீக்வன்ஸ் வந்து அப்போ ஜெய்சங்கர் சார் படம் வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட இதே கனி, ஒரு சில படங்கள்ல தான் இந்த கண்டென்ட்டை இந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் அதே மாதிரி அவர் தயாரிப்பாளர்கிட்ட, சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு ஒரு 30 கார் வேணும் சார், என்ன பண்ணுவீங்க தெரியாது. மதியம் 2 மணிக்கு சொல்லுவாரு, அவருக்கு நைட்டு கரெக்டா 9 மணிக்கு 30 காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். சார் நம்ம நாளைக்கு போறோம் சார், நம்ம கோவா போறோம் சார், எனக்கு போட்டு வேணும் சார், எல்லாம் ரெடி பண்ணுங்க சார். உடனே ரெடி பண்ணுவார். 4 போட்டு, ஸ்பீடு மோட்டர் போட்டு, எல்லாமே. ஹெலிகாப்டர் அதே மாதிரி தான். சார் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுங்க சார், நம்ம போகணும் சார், ஹெலிகாப்டர்ல போகணும் சார். பாவம் அவரு என்ன பண்ணாரோ தெரியல. சண்டை போடுவாங்க. ஆஷா மேடத்துக்கும் டைரக்டருக்கும் ஸ்பாட்ல சண்டை வரும். நியாயமான சண்டை, நியாயமான கோபம். எங்க தலைவர் எப்படி நியாயத்துக்கு கோபப்படுவாரோ அதே மாதிரி நியாயமா இருக்கும் அந்த விஷயம். அவங்க சண்டை போடும்போது அந்த விஷயம் அவருக்கு அவர் சைட்ல நியாயமா இருக்கும், இவங்களுக்கு தயாரிப்பாளருக்கு அவங்க சைட்ல அது நியாயமா இருக்கும். ஆனா ஒரு நல்ல அருமையான ஒரு படைப்பை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தம்பி பிர்லா போஸ் சொன்ன மாதிரி முப்படைகளும், தரைப்படை, ஆகாயப்படை, விமானப்படை, கடல் படை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காப்ல. நானும் அண்ணன் ராஜ்முத்திரன் சொன்னோம், எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த குதிரை யானையை மட்டும் யூஸ் பண்ணலையா? குதிரையும் யானையும் மட்டும் இல்லையங்க, அதையும் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குமே. இன்னும் போஸ்டர்ல அப்படியே குதிரை, யானை, ஹெலிகாப்டர் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டீங்கன்னா பெரிய படமா இருக்குமே அப்படின்னு நானும் அண்ணன் ராஜமுத்திரனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை அவர் சொன்னாரு, குதிரை கூட ரெடியா தான் இருக்கு அப்படின்னாரு. நல்ல வேளை படம் முடிஞ்சிச்சு. அதனால அதாவது தயாரிப்பாளரை பத்தி சொல்லி ஆகணும். ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கூகுள் பேல பணம் வந்துருச்சு. சார் வந்துருங்க, புத்தூர்ல ரூம் போட்டாச்சு சார், வந்துருங்க சார், ஒரு போன் தான் பண்ணுவாரு, நாங்க கிளம்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா டைரக்டர் கூட வேலை செய்யறதுக்கும் நம்மளுடைய டார்லிங் ப்ரொடியூசர் கூட வேலை செய்யறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிறைய சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இருந்தாலும் அவங்க கூப்பிடும்போது நான் இவங்க கிட்ட வந்து மேட்ச் பண்ணி இவங்க கிட்ட சொல்லிட்டு சீரியல் அந்த நேரம் சுந்தரியை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சன் டிவியில் சீரியல் நடிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே பூரா நைட்டு நடிப்பேன். அடுத்த நாள் காலையில் காரில் வர முடியாது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே நடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்துடுவேன். 8 மணிக்கு இங்கே வந்துடுவேன். சீரியல் நடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து நைட்டு அங்கே போவோம். ஆனால் அவர் ரொம்ப வசதி, எனக்கு நைட்டு ஷூட்டிங் வச்சார். இங்கேயும் நடிச்சுட்டு அங்கேயும் போயிட்டு இந்த பஸ்ஸில் போகும்போது தான் தூக்கம். அதனால் நிறைய பேசுவேன். மைக் கிடைச்சா நம்ம சினிமாவும் அரசியலும் மணிக்கணக்கில் பேசுவேன். இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. நம்ம சார் சொன்ன மாதிரி, ஏன்னா நான் நாளைக்கு சங்கராபுரம் போகணும். இப்போ நைட்டு கிளம்பணும். நாளைக்கு அங்கே ஷூட்டிங்கு. அதனால் முக்கியமாக தயாரிப்பாளர் நம்மளுடைய நாங்கள் செல்லமாக ரமணா சார்னு சொல்லுவோம், அதே மாதிரி மேடம் ஆஷா, அதே போல் அவங்களுடைய சாய் பிரபா டீம், அவங்க தம்பியோட டீம், அவங்களுடைய ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜேடி, அந்த கோ டைரக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் அப்படியே தீயா நிற்கிறாங்க, இப்போ ஃபயராக நிற்கிறாங்க, அருமையான வேலை செய்கிறாங்க. நல்ல ஒரு டீம். அடுத்த படமும் வந்து தயாராகிடுச்சு. டைரக்டர் சார் அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. மேடையிலேயே நான் கேட்டிருந்தேன். வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி அல்வா, வாய்ப்பு கொடுக்கலன்னா திருநெல்வேலி அருவா. நேட்டிவ் திருநெல்வேலி, வாய்ப்பு கொடுத்துருவாரு. அதனால அந்த ட்ரெய்லரை நம்ம பார்த்துருப்போம். மிக அருமையா இருந்தது. படமும் நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா நானு, பிர்லா போஸ் தம்பி, அண்ணன் ராஜ்மித்ரன் அண்ணன்லாம் அந்த சீன் பண்ணும்போது நாங்க உண்மையில எங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிடையாது. ஆர்டிஸ்டுக்குள்ள வந்து ஈகோ இருக்கக்கூடாது. அதுல நான் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து 36 வருஷம் ஆகுது. ஒரு 237 படம் நடிச்சிருக்கிறேன். நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த 3 பேரும், நானு, பிர்லா போஸ் தம்பி, அண்ணன் ராஜ்மித்ரன்லாம் உட்கார்ந்து டைரக்டர் சொன்னதை எங்க சைட்ல நாங்க எப்படி, அதாவது அவர் தனியா பண்ணிட்டு போலாம், அவர் பேர் எடுக்கலாம், ஆனா சீன் நல்லா இருக்கணும், சீக்வன்ஸ் நல்லா இருக்கணும், கதையோட அது வரணும் அப்படிங்கிறத 3 பேரும் நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து டயலாக் எல்லாம் வச்சு பேசி 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 மானிட்டர் பார்த்து அது ரொம்ப அழகாக அதை வந்து நாங்க வந்து டைரக்டர் எங்களை வந்து கையாண்டார். அவருக்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள். பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.